அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா நமக்கு கடகராசியில் இது நாள் வரைக்கும் இருந்தார். இப்போ ஜூன் 7ஆம் தேதி கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மாதிரி செவ்வாய் பயிற்சி ஆகிறதுனால நமக்கு 12 ராசிகளுக்கும் எந்தெந்த பலன்கள் கிடைக்கும், நம்ம எந்த மாதிரி தெய்வங்களை வழிபட்டால் நமக்கு செவ்வாய் பகவான் நல்லது செய்வார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பொதுவாக செவ்வாய் பகவானை கடகத்தில் இது நாள் வரைக்கும் நீசத்தில் இருந்ததுனால மேசம் முதல் மீனம் வரைக்குமே அனைத்து ராசிகளுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் நிறைய இருந்தது. அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா கஷ்டங்கள் நிறைய பேருக்கு நிறைய இருந்திருக்கும். அதில் மேசராசிக்கு அப்படிங்கிறது பார்க்கும்போது கோபத்தால் பல பிரச்சனைகள் இருந்திருக்கும். வரக்கூடிய எந்த ஒரு இன்க்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், அதே போல் ப்ரொமோஷனாக இருக்கட்டும், எதுவுமே கிடைக்காம உங்களுக்கு தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் மேசராசிக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயங்களில் உடம்புலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருந்திருக்கும். ரத்தம் கம்மியாக இருந்திருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் திடீர்னு உங்கள் உடம்புல வந்திருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மேசராசிக்கு இருந்திருக்கும். இப்போ மேசராசிக்கு இப்போ செவ்வாய் கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு போகிறதுனால உங்களோட அதிபதியே மேசத்துக்கு லக்னாதிபதியாக இருக்கட்டும், ராசி அதிபதியாக இருக்கட்டும் செவ்வாய் பகவான் அவர் சிம்மத்துக்கு போய் உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா அனைத்து பிரச்சனைகளும் இது வரைக்கும் இருந்த மன கஷ்டம், உங்களுக்கு எதுனெல்லாம் மனசு கஷ்டங்களாக இருந்ததோ, எடுத்த காரியங்களில் தடங்கள் இருந்ததோ, அனைத்து பிரச்சனைகளும் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களோட உடம்புல பார்த்திங்கன்னா நீங்கள் திடீர்னு உங்களுக்கு உடம்புல நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல டாக்டரை சந்தித்து நீங்கள் நல்ல மருந்து மாத்திரைகள் எடுத்து உங்களுடைய உடம்புல இருக்க நோய்கள் தீரக்கூடிய வாய்ப்புகள் மேசராசிக்கும் நல்லாவே தெரியுது. அதே போல் செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. உங்களோட மனசு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமான எண்ணங்கள் பாசிட்டிவாக இது வரைக்கும் உங்களுக்கு இப்போ இந்த இதிலிருந்து 7ஆம் தேதிக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மனசில் அது அனுகூலங்கள் சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய அனுகூலங்கள் தெரியுது. அதே போல் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலுமே அந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் மூலமாகவும், அதே போல் உங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு உங்களுடைய மேலதிகாரிகள் மூலமாகவும் சந்தோஷமான செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ மேசராசிக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு மாறினது ரொம்பவே நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரிஷிபராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை துணையோட நிறைய மனஸ்தாபங்கள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செலவுகள் கட்டுக்கடங்காமல் உங்களுக்கு இருந்திருக்கும் இது நாள் வரைக்கும். அந்த செலவுகள் உங்களுக்கு இப்போ கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் வேலையில் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். வேலையிலையும் உங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷங்களும் இல்லாமல் நீங்கள் மன கஷ்டத்தோடு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கும் அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு தெரியுது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் மறைஞ்சு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட உங்களோட வாழ்க்கைகளை சந்தோஷமாக உங்களோட தொழிலை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களோட நண்பர்கள் மூலமாகவும் உங்களோட கூட்டு தொழிலாளர்கள் மூலமாகவும் உங்களுக்கு கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லது நடக்க போகுது. அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட நண்பர்கள் மூலமாகவும் உங்களோட மூத்த அதிகாரிகள் மூலமாகவும் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் எல்லாருமே பார்த்திங்கன்னா குழந்தைகள் கூடவும், அதே போல் உங்களுடைய பெரியவர்களுடைய தாய் தகப்பன்கூடையும் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரிஷிபராசிக்கு இருக்குது. மிதுன ராசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடன் பிறந்தவங்களால் மனஸ்தாபம் இருந்திருக்கும். இது நாள் வரைக்கும் எதிரிகள் அப்பப்போ உங்களை தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இதனால் அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும். செலவும் உங்களுக்கு வரவுக்கு மீறின செலவுகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு செய்கிற தொழிலில் நல்ல ஒரு இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசாங்கம் மூலமாக ஏதாவது நீங்கள் உதவிகள் வேணும் அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதருடைய உதவி, அதாவது வேலையில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சர்வீஸில் இருக்கவங்களுக்கு பெரிய மனிதரோட உதவி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு அது உங்களுடைய வேலையில் இருக்க பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் உங்களை விட்டு விலகிடுவாங்க. குடும்பத்தில் உள்ள இருக்க எல்லா பிரச்சனைகளுமே தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்கள் உடம்புல இது நாள் வரைக்கும் ஏதாவது நோயின் சீற்றம் இருந்ததுன்னா அந்த நோய் நல்லாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நோயின் சீற்றங்கள் கம்மியாகக்கூடிய வாய்ப்பு மிதுன ராசிக்கு இருக்குது. கடகராசிக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் சிம்மத்துக்கு வர்றது உங்களுக்கு 2ஆம் இடமாக வர்றதுனால நீங்கள் உங்களுக்கு பணம் வரவு இது வரைக்கும் தடங்களாக பணம் வரக்கூடிய இது யாருக்காவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த பணம் தடங்களாகவே இருந்திருக்கும், வராமல் உங்கள் கைக்கு வராமல் இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த பணம் தடங்களாக இருந்த பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
அதே போல் உங்களுக்கு வந்து தகப்பனால தாயினால் உங்களோட மூத்தவர்களால் உங்கள் மனக்கஷ்டம் வந்து இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் தொழிலில் வந்து தடங்கல்கள் இருந்திருக்கும். அந்த மனக்கசப்பெல்லாம் வந்து பெரியவர்கள் மூலமாகவும், அதே போல் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் உங்களோட பார்ட்னர்ஷிப் மூலமாகவும் கஷ்டங்கள் இருந்திருந்ததுன்னா அத்தனை பிரச்சனைகளும் தீரக்கூடிய வாய்ப்பு வந்து இப்போ வந்து இருக்குது. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக நீங்கள் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சு நல்ல மதிப்பும் மரியாதையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டாக ப்ரொமோஷனாக தட்டிக்கிட்டே போயிருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து இப்போ கடகராசிக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து சொல்ல வந்து காப்பாற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இப்போ இருக்குது. இது நாள் வரைக்கும் உங்கள் மனசு வந்து எதையாவது ஒன்று வந்து தேவையில்லாத எண்ணங்களை வந்து நினச்சி மனசு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வந்து மனம் வந்து அந்த சஞ்சலங்கள்லாம் நீங்கி உங்களோட கஷ்டங்கள் மறையக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த செவ்வாய் பகவான் மாறுறதுனால உங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய இது நல்ல ஒரு எண்ணங்கள், நல்ல ஒரு சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கடகராசிக்கு வந்து தெரியுது. சிம்ம ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனைகள் இருந்திருக்கும். உங்கள் மனசும் சரி, தொழிலையும் சரி, எதை எடுத்தாலுமே வந்து தொட்டதெல்லாம் துளங்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்துருப்பீங்க. ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம விற்கணும், அதன் மூலம் நம்ம வந்து ஒரு வருமானத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ப்ராப்பர்ட்டி விற்கிறதுல வந்து உங்களுக்கு தடையாக இருந்திருக்கும். அல்லது ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நீங்கள் சேர்த்து வச்சுருந்த பணம் வந்து உங்களுக்கு வந்து செலவழிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து தெரியுது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட இடத்துலையே வந்து உங்களோட ராசியிலேயே வந்து செவ்வாய் பகவான் வந்து இருக்கிறதுனால செவ்வாய் பகவான் வந்து நமக்கு ப்ராப்பர்ட்டி, அதே போல் நமக்கு நிலங்கள், வீடு எது வேணும் வாங்கக்கூடிய இது வந்து நமக்கு அமைப்புகள் வந்து உங்களுக்கு வந்து தெரியுது. ப்ராப்பர்ட்டி இது வரைக்கும் உங்களுக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் தட்டிட்டு போனது ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருக்கட்டும், விற்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்குது. செலவுகள் வந்து உங்களுக்கு வந்து கட்டுக்குள் அடங்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. உங்களோட அம்மாவுக்கும் உங்களுக்கும் வந்து மனஸ்தாபம் இருந்திருந்ததுன்னா அம்மாவை வந்து உங்களுக்கு வந்து அந்த மனஸ்தாபம் நீங்கி அம்மாவினுடைய உதவி வந்து நீங்கள் கேட்குற உதவி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய, அம்மாவிடத்துலேருந்து ஏதாவது உதவி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தாய் வந்து உங்களுக்கு அந்த உதவியை செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. மனசில் வந்து ஒரு சுறுசுறுப்பும் ஒரு நல்ல எண்ணங்களும் ஒரு நம்பிக்கை அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து சிம்மராசிக்கு வந்து தெரியுது. கேட்குற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி நல்ல முடிவெடுத்து அந்த வேலையை வந்து முடிச்சு காட்டணும் அப்படின்னு வந்து ஒரு நல்ல டெசிஷன் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது உங்களுக்கு. வீட்டில் வந்து இது நாள் வரைக்கும் இருந்த குழப்பங்கள் தீர்ந்து வீட்டில் வந்து சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய சந்தோஷமான சூழ்நிலையை வந்து உங்களுக்கு தொழில் செய்கிற இடமா இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், அதாவது வேலை செய்கிற இடத்துலையும் வந்து உங்களுக்கு அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலையாக அமைய போகுது. கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இது நாள் வரைக்கும் ஏதாவது தடங்களாகவே இருந்துக்கிட்டு இருந்த அந்த பிரச்சனைகள் வந்து தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் உடன் பிறந்தவர்களோட வந்து உங்களுக்கு வந்து மனஸ்தாபம் இருந்திருக்கும். அந்த மனஸ்தாபம் நீங்கி உங்களுக்கு வந்து அவர்கள் மூலம் உங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செலவுகளை வந்து நீங்கள் வந்து நிதானமாக கவனித்து செய்கிறது வந்து நல்லது. தூர பயணம் வந்து உங்களுக்கு மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உங்கள் வீட்டில் உள்ள குழப்பங்கள், வேலையில் இருக்க குழப்பங்கள் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு தெரியுது. வேலை செய்கிற இருக்கிறவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட குடும்பத்தோடு சேரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதாவது நீங்கள் கேட்குற இடத்துல உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேலை மாற்றம் கிடச்சி, இடமாற்றம் கிடச்சி நீங்கள் இடம் மாறக்கூடிய வாய்ப்பும் வந்து கன்னிராசிக்கு வந்து தெரியுது. அதே போல் உங்கள் மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், வேலை சம்மந்தப்பட்ட இடமா இருக்கட்டும், அதே போல் வேலை மூலமாக நீங்கள் வந்து பயணம் செய்கிறீங்க, உங்களுக்கு அதுலேருந்து ஏதாவது ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து போகிறீங்க, அந்த காரியம் வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து கன்னிராசிக்கு வந்து தெரியுது. துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா தாய் தகப்பன்கிட்ட இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நினைச்ச காரியத்தை இது நாள் வரைக்கும் உங்களால் சரியாக செயல்படுத்தியிருக்க முடியாது. அந்த காரியங்கள் வந்து இப்போ அந்த காரியத்தை சரியாக செயல்பட்டு அதுலேருந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் வேலை செய்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து உடன் பிறந்த மூத்த சகோதரிகள் மூலமாக நீங்கள் கேட்குற உதவிகள் வந்து கிடைக்கும். அவர்கள் வந்து உங்களுக்கு உங்கள் மனசை வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொன்ன வேலையை வந்து கரெக்டாக செஞ்சு ஒரு நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கிது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. சொந்த தொழில் செய்கிறவங்களா இருக்கட்டும் அல்லது வேலை செய்கிறவங்களுக்கு இருக்கட்டும், புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. வாழ்க்கை துணையோட ஏதாவது மனக்கசப்பு இருந்ததுன்னா அந்த மனக்கசப்புகள் நீங்கி சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் துலாம் ராசிக்கு இருக்குது. விருச்சிக ராசிக்கு சொல்லவே வேண்டாம். எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தடங்கள் இருந்து கொண்டே இருந்திருக்கும். மனசு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும். இப்போ உங்களோட ராசி அதிபதி லக்னாதிபதி செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்ம ராசிக்கு வந்துறதுனால உங்களுக்கு வந்து இது நாள் வரைக்கும் நம்மளோட ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ நீசத்தில் கடந்ததுனால எல்லாமே நமக்கு வந்து தடங்களாக தான் இருந்துக்கிட்டு இருந்திருக்கும் விருச்சிக ராசிக்கு.
அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்கள் மனசில் எது நாள் வரைக்கும் இருந்த ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்து தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் வந்து எது நாள் வரைக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன தொல்லைகளை வந்து கொடுத்துக்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த எதிரிகள் தொல்லைகள்லாம் மறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கை கிடச்சி உங்களுக்கு வந்து கடவுள் மேலே வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான நம்பிக்கை ஏற்பட்டு அந்த எண்ணங்கள் வந்து பாசிட்டிவாக மாறி உங்களுக்கு புது புது யோசனைகள் செய்து வேலை செய்கிறவங்க வந்து நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொந்த தொழில் செய்கிறவங்க நம்ம தொழிலை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ வந்து அந்த தொழிலை வந்து மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து தெரியுது. அதே போல் வீட்டில் வந்து மகிழ்ச்சியான சூழல்கள் வந்து ஏற்படும். நினைத்த காரியத்தை நினச்ச நேரத்தில் வந்து உங்களால் அந்த காரியத்தை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பிளான் போட்டு செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் மனசில் வந்து உங்களுக்கு வந்து அதிக சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு விருச்சிக ராசிக்கு தெரியுது. தனுசு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இது நாள் வரைக்குமே எதுவுமே எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர நீங்கள் நினச்ச மாதிரி சொந்த தொழில் பண்ணுறவங்களா இருக்கட்டும், சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து வேலையில் அந்த இதிலேருந்து உங்களுக்கு லாபங்கள் கிடச்சிருக்காது. ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் பகவான் வந்து சிம்மத்துக்கு வந்துடுறதுனால வேலையில் இருக்க வந்து உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து அதிக முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களோட குழந்தைகள் மூலம் உங்களுக்கு வந்து சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து திடீர்னு வேலை கிடைக்கலாம், அல்லது திருமணம் ஆகாத குழந்தைங்களுக்கு திருமணம் ஆக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வரன் கிடைக்கிறது மூலமாகவும் அந்த தனுசு ராசிக்கு வந்து ரொம்ப சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா நம்மளோட பிரச்சனைகள் வந்து தீரப்போகுது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து உங்களுக்கு மனசில் வந்து அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அந்த குலதெய்வத்தினுடைய அருள்னால் நீங்கள் கேட்கின்ற அனைத்து காரியங்களும் தடங்கள் இல்லாமல் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து செவ்வாய் பகவான் கொடுப்பாரு. மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து ஏதாவது ஒரு இதில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு புது வாய்ப்பு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் மனசில் வந்து தீராத நல்ல ஒரு தன்னம்பிக்கை வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பயணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து தீரும். இப்போ அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்றதெல்லாம் வந்து தடங்களாக இருந்திருக்கும். அந்த மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், அத்தனை பிரச்சனைகளும் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த இடத்துல வந்து உங்களுக்கு பணம் வர வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் லோன் போட்டிருக்கீங்க, அந்த லோன் வந்து தட்டிக்கிட்டே போயிருந்துச்சு, உங்களுக்கு பணம் கிடைக்கல அப்படின்னா இப்போ வந்து அந்த லோன் மூலமாக உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு. அதே போல் ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் தொகையோ ஃபிக்ஸ்டு டெபாசிட் தொகையோ உங்கள் கைக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தொழில் மூலமாக தொழில் காரியமாகவோ அல்லது வீட்டினுடைய சூழ்நிலை மூலமாக நீங்கள் ஏதாவது ஒரு இதுக்கு வந்து பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த பயணத்தின் போது கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து உங்களோட உடைமைகளை பார்த்துக்கிறதும் உங்களோட உடம்பை பார்த்துக்கிறதும், பயணத்தின் போது வந்து நீங்கள் வந்து திடீர் பயணம் மேற்கொள்ளும் போது உங்களுடைய பொருட்களை சரியாக நீங்கள் கவனிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்கள் உடம்பையும் கவனமாக வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா உடல்நிலை வந்து கொஞ்சம் திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து அடிபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக உடல்நிலை வந்து சரியில்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கனால மகர ராசிக்காரங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் வந்து அஷ்டமாதிபதியாக வர்றதுனால, செவ்வாய் இரத்தக்காரகன் நமக்கு வந்து அது 8ஆம் இடம் அப்படிங்கும்போது திடீர் விபத்து, திடீர் பணவரவு அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து வரும். அதனால் நீங்கள் வந்து அந்த பயணத்தின் போதும் வீட்டில் வந்து நீங்கள் தண்ணி அந்த மாதிரி இடத்துல வந்து கவனமாக நீங்கள் ஸ்லிப்பாகி விழுகாமல் கவனமாக பார்த்து உங்கள் உடம்பை வந்து நீங்கள் கவனிச்சுக்கிறது நல்லது. நீர்நிலைகள் போகும்போதும் கவனமாக நீங்கள் வந்து உங்களோட இதை வந்து நீங்கள் பார்த்துக்கிறது, உங்கள் உடம்பை வந்து கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாக நீங்கள் வந்து இதில் வந்து ரோடெல்லாம் கிராஸ் பண்ணும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரு கூடயும் வந்து தேவையில்லாத வீண் வாதம் எதுவும் செய்யாமல் முன் கோபத்தெல்லாம் நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கிட்டு எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அனுசரித்து போயிடுறது உங்களுக்கு வந்து வீண் பிரச்சனைகள்லேருந்து உங்களை வந்து காப்பாற்றிக்க முடியும். அதுக்கப்புறம் கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையோட இது வரைக்கும் இந்த மனக்கசப்புகள் நீங்கும். அவங்கக்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குற உதவிகள் வந்து வாழ்க்கை துணை மூலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நண்பர்களும் வந்து நீங்கள் கேட்குற உதவியை செய்வாங்க. கூட்டு தொழில் செய்கிறவங்கள்ட்டையும் உங்களுக்கு வந்து மனஸ்தாபம் இருந்ததெல்லாம் நீங்கி பார்ட்னர்ஸ் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நல்ல உங்கள் தொழிலை வந்து மேம்படுத்தி அதிலிருந்து லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசு வந்து சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீட்லேயும் வெளியிலையும் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள், அதாவது தொழில் செய்கிற இடமா இருக்கட்டும், வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், இது நாள் வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வந்து தீர்ந்து உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் மூலமாக அதிகமான சந்தோஷம், அதாவது உங்களுக்கு வந்து காம்படிஷன்லாம் வந்து குறைஞ்சு வாடிக்கையாளர்கள் வந்து நீங்கள் செய்கிற உங்கள்கிட்ட இருந்து பொருட்களை வாங்கி ரொம்ப அதிகம் உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுனால ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. வாடிக்கையாளர்கள் கஸ்டமர் நமக்கு நிறைய கிடச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு கும்பராசிக்கு வந்து இருக்குது. மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் வந்து உட்கார போகிறாரு. அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் ஏதாவது நோயினால் நீங்கள் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த நோய்கள்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியே செவ்வாய் பகவான் தான். அதனால் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் வந்து தீரும். எதிரிகளோட தொல்லைகள் வந்து தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலையில் இருக்கவங்களுக்கு
வேலையில் வந்து நீங்கள் நினச்ச காரியத்தை வந்து நடத்தி கொடுத்து உங்களுக்கு வந்து சந்தோஷமாக ஏற்படக்கூடிய மனநிலை வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனதில் உள்ள குழப்பங்கள் இது நாள் வரைக்கும் இந்த பிரச்சனை தீருமான்னு நினச்சிக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் வந்து தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொதுவாக வம்பு வழக்குன்னு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டியிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து கோர்ட்டு கேஸு அப்படின்றது உங்களுக்கு சாதகமாக வந்து தீர்ப்பு வந்து வரக்கூடிய வாய்ப்பு வந்து மீனராசிக்கு வந்து தெரியுது. சுறுசுறுப்பாக நீங்கள் வந்து வேலை செய்வீங்க. அதே போல் தொழிலில் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இடைஞ்சல்கள் இருந்திருக்கும். அந்த தடைப்பட்ட காரியங்கள் அந்த இடைஞ்சல்கள் அனைத்து நீங்கி உங்களுக்கு வந்து பண உதவி கேட்குற இடத்துல வந்து பண உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் வந்து நல்ல மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீட்டில் வந்து சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மீனராசிக்கும் நல்லாயிருக்கு. பொதுவாக நமக்கு வந்து மேஷம் முதல் மீனம் வரைக்குமே செவ்வாய் பகவான் எல்லாருக்குமே வந்து நல்லது தான் செய்ய போகிறாரு. சிம்மராசிக்கு வந்து உட்காந்து அதில் கொஞ்சம் மகர ராசிக்காரங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அட்டமாக அதிபதியாக அந்த இதில் வந்து உட்கார்றதுனால கொஞ்சம் உங்களோட உடம்பு பிரச்சனையும் பயணத்தின் போது கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. பொதுவாக நமக்கு வந்து செவ்வாய் பகவான் தான் நமக்கு அனைத்து காரியங்களும் நம்மளுடைய சுறுசுறுப்பாக இருக்கட்டும், நம்மளோட தைரியம், வீரம் அனைத்துக்குமே வந்து காரணம் வந்து நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்துக்கும் அதிபதி வந்து செவ்வாய் பகவான் தான். அதனால் நம்ம வந்து செவ்வாய் பகவானை வந்து கும்பிடணும். அப்படின்னா நமக்கு வந்து செவ்வாய் நல்ல இடத்துல வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகணும். நம்மளோட ஜாதகத்தில் நம்மளோட நேரங்கள் வந்து நல்ல நேரங்களாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து முருகன் வழிபாடு பண்ணுறது நல்லது. அதே போல் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப நல்லது. குறிப்பாக நம்ம வந்து ஆஞ்சநேயரை வந்து நீங்கள் வந்து வழிபடுறது, அந்த ஆஞ்சநேயரோட பாடல்களை வந்து கேட்குறது, உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை முருகனை நோக்கி வழிபடுறது, அதே முடிஞ்சால் கோயிலுக்கு போய் வழிபடலாம். அப்படி இல்லைனா வீட்டிலையே வந்து நம்ம கந்தசஷ்டி கவசம் கேட்குறது, செவ்வாய் பகவான் வந்து நமக்கு வந்து நல்லா ஆக்டிவேட் ஆவார். அதே போல் நீங்கள் வந்து துர்க்கையை வழிபாடு, ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு பண்ணுறதும் நல்லது. பொதுவாக செவ்வாய் பகவான் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து ஆறுமுக கடவுள், அதாவது முருகப்பெருமானை நம்ம வந்து தினமுமே முருகனை நோக்கி நம்ம வந்து நினச்சி ஒரு விபூதியோ ஒரு குங்குமமோ நம்ம நெத்தியில் வச்சுக்கிறது ரொம்பவே விசேஷமாக இருக்கும். குறிப்பாக வந்து நீங்கள் வந்து முருகப்பெருமானை கும்பிட்டு நீங்கள் வந்து ஆஞ்சநேயரை கும்பிட்டு ஒரு சிகப்பு கலர் குங்குமத்தை நீங்கள் வந்து நெத்தியில் வச்சுக்கிறது, சிகப்பு கலர் குங்குமமாக இருக்கட்டும், அந்த ப்ரௌன் கலர் குங்குமம் மெரூன் காமாட்சி குங்குமமாக இருக்கட்டும், அந்த 2 கலருமே நமக்கு வந்து செவ்வாய் பகவானுக்கு உகந்தது தான். அதை நீங்கள் நினச்சி நீங்கள் முருகப்பெருமானையும் அதே போல் ஆஞ்சநேயரும் துர்க்கையும் நினச்சி நீங்கள் அந்த குங்குமத்தை நீங்கள் வந்து நெத்தியில் வச்சுட்டு போகிறது ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் அனைவருமே வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல வந்து சுறுசுறுப்புக்கு ஏற்பட்டு நம்மளுடைய எண்ணங்கள் வந்து பாசிட்டிவாக மாற்றி கொடுப்பாங்க. அதனால் இந்த ராசி பலன் வந்து செவ்வாய் வந்து நமக்கு சிம்மத்துக்கு மாறுறது, அந்த அதிபதி இது நாள் வரைக்கும் அந்த நீர் ராசிகளில் வந்து நீச்சமாக கடந்தார். இப்போ வந்து சுறுசுறுப்பு அனைத்து ராசிகளும் வந்து சுறுசுறுப்பாக நமக்கு என்ன தேவைகளோ அந்த வேலைகளை வந்து கரெக்டாக நம்ம புத்தி வந்து அந்த வேலைகளில் கவனமாக ஈடுபட்டு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அனைத்து ராசிக்குமே இருக்குது. எதுவுமே நமக்கு வந்து பயப்படக்கூடிய இது வந்து மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் பயப்படக்கூடிய அவசியம் இல்லை. நமக்கு வந்து நல்லதே செய்ய போகிறார் செவ்வாய் பகவான். அதனால் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.